எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கெண்டில் எங்களோட ஒரு ரிலாக்ஸான ஒரு டேன்னு சொல்லலாம். ஸோ இந்த டேயில் நாங்கள் என்ன பசங்க ஃபேமிலியோடு நான் எப்படி என்ஜாய் பண்ணோம், எங்கே போனோம், அதே மாதிரி இப்போது நீங்கள் சான் ஆண்டோனியோ அல்லது பக்கத்தில் டெக்ஸாஸில் வேறு எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போய் பார்க்குறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் நாங்கள் இன்றைக்கி போனோம். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சண்டே இது நான் வீடியோ எடுத்தது. ஸோ சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஹரிக்கு கிரிக்கெட் கிளாஸ். ஸோ காலைல அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டது. அப்புறம் ஹரி கிரிக்கெட் கிளாஸ்லேருந்து வந்துட்டான். அப்புறம் அந்த லன்ச் பண்ணுற டைமில் வரும்போது என்ன லன்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. என்னடா இது லன்ச்சு என்ன பண்ணுறோன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய இதாக இருக்கும் இல்லையா நமக்கு. அப்படி பேசாமல் ஏதாவது நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரி நம்ம ஆஸ்டின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் இப்போ எதாவது நல்லா சாப்பிடணுன்னு தோணுச்சுனாலே ஆஸ்டினுக்கு தான் போயிடுறது ரெஸ்டாரண்ட்டுக்கு. என்ன ஒரு 1.5 hours கார் ட்ராவல் பண்ணி போகிறது. ஸோ இப்போது நானும் கார் ஓட்டுறதுனால நானும் என் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களெல்லாம் கிளம்ப சொன்னோம். நம்ம ஆஸ்டின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹரி, ஆதிரன், மீனாட்சி 3 பேரையும் ஃபஸ்ட்டு நான் வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி கழுவி வச்சுட்டு பசங்களெல்லாம் குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே ரெடி ஆகணும். நல்லா இருக்கா பாக்க? நல்லா இருக்கு. வணக்கம். சொல்லு. இப்போ பசங்க எல்லாருமே குளிச்சிட்டாங்க. மீனாட்சிக்கு மட்டும் தலை மட்டும் சீவணும். அப்புறம் நான் கிளம்ப போயிட்டேன். நான் கிளம்பிட்டு லாஸ்ட்டாக போகும்போது மீனாட்சிக்கு தலை சீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேப்பில் எங்கள் ஹஸ்பண்ட் கார் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் 3 பேரையும் கூப்பிட்டு கிளம்பி கார் வாஷ் பண்ண போயிட்டாங்க. அவளுக்கு நான் இப்போவே தலையை வாரி விட்டேன் அப்படின்னா கிளம்புறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா திரும்ப தலையெல்லாம் அவளுக்கு சில்கி ஹேருங்கிறனால அப்படியே பேண்டெல்லாம் கலண்டு வந்துடுது. அதனால் போகும்போது தான் தலைவாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. என்னடா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் கிளம்பி வந்துட்டேன் ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறம் மீனாட்சிக்கு அப்படியே தலையை வாரி விட்டாச்சு. சும்மா ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான், போனி டைல் மாதிரி போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே உள்ள ஹேர் மட்டும் எடுத்து ஒரு போனி டைல் போட்டு விட்டேன். மொத்தமாக போனி டைல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு அங்கங்கே ஷார்ட் ஹேர் இருக்கனால ஃபுல்லாக கலண்டு வந்துடுது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் ஹேர் ஜெல் வச்சு அவங்களுக்கும் தலைவாரி விட்டாச்சு. பின்னாடி காட்டு, திரும்பி காட்டு நல்லா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு இன்னும் 2-3 பிளேசஸ் ஆஸ்டின் போயிட்டு ஃபஸ்ட்டு லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பிளேஸ் போய் பசங்களுக்கு கூப்பிட்டு போய் காட்டிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு அப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டேன்.
சுற்றுலா போட்டாச்சா? ஸோ இப்போ நான் கார் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, ஸோ ஹைவேல வந்து கொஞ்சம் ஓட்டுறதுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் லோக்கல்லே பார்த்தீங்கன்னா சான் ஆண்டனியோக்குள்ளே கடைக்கு போகிறது அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா அந்த ரோடு எனக்கு பழகிடுச்சு. பட் இந்த மாதிரி ஆஸ்டின் போகிறதுக்கு அந்த மாதிரி ஒருக்கா வந்து நாங்கள் பீச் போனோம், அங்கே கொஞ்சம் ஓட்டினேன் ஹைவேல. ஸோ இது கொஞ்சம் ஓட்டி பழகலாம் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னா தான் பழக்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் காரு ஓட்டுறதுக்கு. ஆஸ்டினுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எப்போவுமே காரில் ஏறினதுமே மீனாட்சி ஃபஸ்ட்டு தூங்கிடுவா. அவள் வந்து எங்கே போனாலும் சரி எப்போனாலும் சரி காரில் ஏதாவது லாங் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா தூங்கிடுவா. அன்னைக்குன்னு பார்த்தா ஹரி அண்ட் ஆதிரனும் சேர்ந்து தூங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து காலையில் ஹரி வந்து கிரிக்கெட் கிளாஸ் போகிறதுக்கு வந்து 7 o'clockலாம் எந்திரிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து ஹரியும் அந்த டைமில் எந்திரிச்சிட்டான். ஆதிரனும் அந்த டைமில் எழுந்திரிச்சிட்டான். அதனால் 3 பேருமே தூங்கிட்டாங்க அந்த ஆஸ்டின் போகிறதுக்குள்ளே. தூங்கி நாங்கள் தான் எழுப்பி விட்டோம் ஆஸ்டின் போயிட்டு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போகிற வழியெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு 1 hour நான் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாற்றி விட்டேன். கொஞ்சம் கழுத்து வலிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட வந்து ட்ரைவ் பண்ண வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அப்படி வீடியோஸ் எடுத்துகிட்டு பாட்டு கேட்டே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஆஸ்டின் போனது வந்து குப்பண்ணா ரெஸ்டாரண்ட். இப்போ வந்து எங்களோட மோஸ்ட் ஃபேவரெட் அப்படின்னு சொன்னால் சான் ஆண்டனியோ விட ஆஸ்டின் தான் குப்பண்ணா. இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் ரொம்பவே நல்லா இருக்குது. வெஜ்ஜு நான் சாப்பிட்டதில்ல அங்கே போயிட்டு. நான்வெஜ் சூப்பராக இருக்குது. பட் வெஜ்ஜுமே நான் சாப்பிட்டவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் இதுதான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அன்லிமிட்டட் நான்வெஜ் பிரியாணி அந்த தாலி இருக்குது பார்த்திங்களா, அது. நான் வந்து பரோட்டா ஒரு கலக்கி, இதுதான் என்னோடய மெனு. நான் அங்கே போனால் ஏன்னா எது எனக்கு கிடைக்காதோ, எனக்கு பிரியாணி வெளியே சாப்பிட பிடிக்காது. நான் பண்ணுற பிரியாணி தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். அதனால் வெளியே போய் நான் பிரியாணியெல்லாம் அவ்வளோ ஆர்டர் பண்ண மாட்டேன். எனக்கு பரோட்டா வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பரோட்டா அந்த மாதிரிலாம் கிடைக்காது. இங்கே வந்து மோஸ்ட்லி யூஎஸில் வந்து நம்ம வந்து வெளியே வந்து ஃப்ரோசன் பரோட்டா வாங்கி தான் வீட்டில் போட முடியும். ஸோ அங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனால் பரோட்டா தான் மேக்ஸிமம் வந்து நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட் டிஷ் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே ஏன்னா போனோடனே ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்களே, அங்கே போய்ட்டு யோசிக்க தேவையில்லை, டைம் வேஸ்ட் ஆகும், ரொம்ப பசி வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே போனோம். அங்கே வந்து ஃப்ரிஸ்கோலேருந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கரெக்டாக உள்ளே நாங்கள் என்ட்ராகிறோம், அவங்க வெளியே சாப்பிட்டு கிளம்புனாங்க. அவங்க அப்படியே மீனாட்சியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே ஹாய் சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் வெயிட்டிங் டைம் இருந்தது, ஃபுல்லாக இருந்தது ரெஸ்டாரண்ட். ஒரு 10 minutes வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு டேபிள் கிடச்சிது. ஸோ அங்கே போய் டேபிளில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கான ஐட்டங்கள் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம். எங்கே போகிறேன்? சரி, குப்பண்ணா சொல்லு. என் பேக்கில் வச்சுருக்கேன் ஹோம் பஸ். அப்புறம் that's all. One. Give your brother share place. One chapati. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேலஸ் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதாவது நெக்ஸ்ட்டு எப்போவாவது ஒரு லீவில் வந்து டேலஸ் போகணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறவங்க டேலஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன ரெஸ்டாரண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அங்கே வர்றப்போ வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி ஆஸ்டினில் வேறு ஏதோ எந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் ட்ரை பண்ணுறேன். போட்டோ எடுத்துக்கோங்க இருக்கு.
சூப்பராக லாலிபாப் லாலிபாப். ஸோ எப்போயுமே பசங்க வந்து இந்த மாதிரி காரில் வரும்போது மீனாட்சி தூங்கிடுவா, ஹரி ஆதிரன் வந்து தூங்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது சாப்பிட்ருவானுங்க ஸ்நாக்ஸு. ஸோ அங்கே காரில் வரும்போது சாப்பிட்டாங்க அப்படின்னா, இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தப்போ எதுவுமே அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. ஹரி மட்டும் ஓரளவு சாப்பிடுவோம், ஆதிரன் கம்ப்ளீட்டாக சாப்பிட மாட்டான் ஏதாவது ஸ்நாக்ஸ் முன்னாடி சாப்பிட்டான் அப்படின்னா. பட் அன்றைக்கி காரில் எல்லாருமே நல்லா தூங்கினதுனால நல்லா பசி. அன்றைக்கி அவங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணமோ அது எல்லாமே நல்லா 2 பேருமே ஹரி ஆதிரன். மீனாட்சி அஸ் யூஷுவல் வந்து அவளுக்கு பிடிச்சதுன்னா நல்லா சாப்பிடுவா, பிடிக்கலன்னா என்ன பண்ணாலும் சாப்பிடவே மாட்டாள். ஸோ அவளுக்கு இந்த பிரியாணி நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், சிக்கன் அதனால் அன்றைக்கி அவள் சாப்பிட்டா. அங்கே ஹரியும் ஆதிரனுமே வந்து நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் லாலிபாப் அதெல்லாம் வச்சு ஓரளவு நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணோம், ஓகே இவங்க ஏன் இன்றைக்கி நல்லா சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா காரில் தூங்கிட்டு வந்ததுனால ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடல. அதனால் காலையில் வீட்டில் சாப்பிட்டா தான் அதான் பசிக்குது, நல்லா சாப்பிட்றாங்க, இனிமேல் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். சாப்பிட்டா கலக்கி 6 ரூபாய் சாப்பிட்டா ஆம்லேட். ஊற வச்ச மாதிரி ஃபிஷ் எப்படி இருக்க? குட் குட்டா? ஃபிஷ் நாட்டாவா? ஸோ அவ்வளோதான், எல்லாமே நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு பரோட்டா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மீதி இருந்தது, அது மட்டும் டு கோ பாக்ஸ் எடுத்துகிட்டு பில் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஜில்கர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்க், சிட்டிக்குள்ளே டவுன் டவுன் ஏரியாவில் ஒரு பெரிய பார்க். நல்லா நிறைய பேர் ஃபேமிலியோடு அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு பிக்னிக் ஏரியா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் நல்லா அங்கே வந்து அந்த மேட்டெல்லாம் விரித்து நல்லா ஃபேமிலியோடு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கிட்ஸோடு விளையாண்டுட்ருப்பாங்க, இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு கேம் ஒரு சைடு விளையாண்டுட்ருப்பாங்க. ஸோ நிறையா பேர் அங்கே வந்திருப்பாங்க. ஸோ கார் பார்க்கிங் கூட கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் பட் நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா கார் பார்க்கிங்கும் ஒன்று கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அங்கே வந்து எப்போ நாங்கள் ஆஸ்டின் போனாலும் டைம் இருந்தால் அந்த பார்க்கில் போயிட்டு பசங்களை ஒரு 1.5 hours 2 hours விளையாட வச்சு தான் நாங்கள் கூப்பிட்டு வருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ யாராவது போனீங்க அப்படின்னா அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க நல்லா, அதாவது அவுட்டோரில் பசங்க விளையாடுன்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த பார்க் வந்து நல்ல ஒரு பிளேஸ். ஸோ கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க, அவங்க பசங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ நாங்களும் வீட்டிலேருந்து ஒரு பெட்ஷீட்டு அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கேமரா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து அங்கே போய் பெட்ஷீட்டு விரிச்சிட்டு அப்படியே உட்காந்தாச்சு. அப்புறம் பசங்க, ஹஸ்பண்ட், அப்புறம் நான் எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பால்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். இங்கிட்டு வாடா, அப்பா கீழே விரிச்சுக்கிட்டோம். ஆதிரன் இங்கிட்டு வா. Give it to Miyushi. மீனாட்சி அங்கே போகக்கூடாது. நோ மீனாட்சி இங்கே வா. மீனாட்சி நோ. அம்மா செத்து. மீனாட்சி பார்த்திங்கன்னா, அவள் வந்து மீனாட்சி பயப்பட மாட்டா, கூச்சப்பட மாட்டா, யார்கிட்டனாலும் என்னன்னாலும் போய் பேசிடுவா, எத்தனாலும் போய் கேட்டுருவா. அந்த மாதிரி ஒரு டைப் மீனாட்சி. பக்கத்தில் வந்து ஒரு அமெரிக்கன் ஒரு லேடி வந்து அவங்க பொண்ணு மட்டும் கூப்பிட்டு அவங்க 2 பேர் மாம் அண்ட் டாட்டர் மட்டும் வந்து பார்க்கில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில்.
ஸோ அவங்களோட பால் ஒன்று பக்கத்தில் இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த பால் பார்த்தோன்னே அவங்கக்கிட்ட போய் அந்த பொண்ணோட சேர்ந்து அவளோட ஏஜ் மாதிரி தான் இருந்தது, 2 பேரும் சேம் ஹைட்டாக தான் இருந்தாங்க. விளையாட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்போது நாங்கள் இருக்கிற வரை மீனாட்சியை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பொண்ணு கூட விளையாட வச்சு அவளுக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுத்து அவங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 பொண்ணுங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க டாயெல்லாம் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷூ போடுங்க. ஏய் மிதிக்கிறப்பா. ஸோ அதுக்கப்புறம் நான், ஹாரி, அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் ஹாரி, அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொஞ்சம் பால்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். இங்கிட்டு வந்து ஆதிரன் வந்து நல்லா புல்லில் பரண்டு உருண்டுக்கிட்டு இருந்தான். ஆதிரனும் மீனாட்சியும் கொஞ்சம் நேரம் உருண்டுகிட்டு இருந்தாங்க. நான் நேரமே சொன்னேன், மேலெல்லாம் அரிக்குண்டா நீ விழாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேட்கவே இல்லை. நல்லா உருண்டு பரண்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் நாய் சுச்சு போய் வச்சுருக்கோம், அங்கேதான் கீழே போகும். வச்சிடவா? ஓ தேங்க்யூ. அக்கா ஷேர் பண்ணு. அம்மா டிஸ்பிளே சாட் பண்ணி வந்துச்சா? ஸோ எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் 2 hours கிட்டே இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம், ஏன்னா ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கும் போதே வீட்டுக்கு தான் எடுத்தோம். நான் தான் வண்டி எடுக்கும் போது. ஸோ வீட்டுக்கு கிளம்பிடலான்னு எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, பக்கத்தில் மவுண்ட் போனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே வியூ சூப்பராக இருக்கும் அங்கே. ஸோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். எவ்வளோ நேரம் இருக்குது அந்த பார்க்கில் இருந்தோடனே. அதுவும் ஒரு 10 நிமிஷம் தான் காட்டுது பக்கத்துலேயே. ஸோ அங்கே வந்து வண்டியை விட்டாச்சு. மவுண்ட் போனல் அது வந்து அங்கே வந்து டிக்கெட் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ என்ட்ரி தான். நம்ம சும்மா கார் அங்கனுக்குள்ளே பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோம், அது மட்டும்தான். ரொம்ப வயசானவங்க ஏற முடியாதவங்க மட்டும் அதில் போக முடியாது. மற்றபடி நல்லா நம்ம எல்லாருமே கொஞ்சம் போகலாம், ஏறி போவோம். கொஞ்சம் ஒரு எத்தனை படி நான் கவுண்ட் பண்ணலை, சரியாக தெரில. பட் கொஞ்சம் மேலே ஏறி போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஏறி போனோம் அப்படின்னா வியூஸ் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே அதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், அப்புறம் ஃப்ரூட்ஸு, அந்த இளநீ இதெல்லாம் வந்து அந்த கடை மாதிரி வச்சுருந்தாங்க. பசங்க அந்த ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே அந்த கேரக்டரை வச்சு ஐஸ்கிரீம் தான் இருந்தது. அதை பார்த்தோன்னே ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கிட்டாங்க. நான் வந்து இளநீ கேட்டேன். நம்ம ஊரில் வெட்டி தர மாதிரியே இளநியெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு, நம்ம இளநீ குடித்ததுக்கப்புறம் அது உள்ளே இருந்து அந்த இதை எடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது அந்த இளநீ, ரொம்பவே நல்லா இருந்தது. $10 இளநீ ஒரு இளநீ குடிச்சிட்டு அப்படியே அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். டெய்லி ஒரு நாள் வாக்கிங் போகிறவா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வியூஸ்னால் ஒரு பெரிய ரிவர் ஒன்று போகுங்க. அதுக்கு அந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடு வந்து நல்லா ஒரு ரொம்ப ஒரு மில்லியனர் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவில் எல்லா வீடுமே மில்லியன் தான், அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கும் வீடெல்லாம். ஸோ நல்லா இருக்குது. அந்த நிறையா வீடு வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வர்றப்போ இந்த வீடெல்லாம் வந்து பழைய வீடாக இருந்தது. இப்போ நிறையா ரெனோவேட் பண்ணி புதுசாலாம் கட்டியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் போட்டிங்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அந்த வியூஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour இருக்கலாங்க, அவ்வளோதான். பார்த்துட்டு அப்புறம் கீழே இறங்கிட்டு
வீட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை வந்து விட்டாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து ட்ரைவ் பண்ணார். எனக்கு மேலே ஏறி இறங்க டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் ஹஸ்பண்ட்கிட்ட வண்டியை கொடுத்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் இடையில போய் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேஸ் ஸ்டேஷன் இருக்கும், ப்ளஸ் உள்ளே வந்து நிறையா ஸ்நாக்ஸு எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஷாப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பக்கீஸ். அங்கே வந்து நான் யூஎஸில் இத்தனை வருஷமாக இருக்கேன், பட் ஒரு 9-10 வருஷமாக இருக்கேன். பட் அந்த கடைக்கு வந்து நான் பாஸ் பண்ணி தான் போயிருக்கேனே தவிர நான் அந்த உள்ளே போய் பார்த்ததில்ல. ஸோ அந்த டைம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில அந்த கடையில் வந்து ஒரு காரை பார்க் பண்ணிவிட்டு சும்மா உள்ள பசங்களெல்லாம் ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸில், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் எங்கேயாவது டூர் போகிறவங்க எல்லாமே அங்கே வந்து ஸ்டாப் போட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு உள்ளெல்லாம் போயிட்டு நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இது பக்கீஸ் பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பயங்கர க்ரௌடாக இருந்தது உள்ள கடைக்குள்ளே. அப்புறம் வெளியே நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நைட் டைமில் இருட்டும் போது நான் ஹைவேல ஓட்டி எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ அதனால் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இப்போ எனக்கும் டிரைவிங் தெரிஞ்சனால மாற்றி மாற்றி நாங்கள் கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய இதாகவே தெரியல ஆஸ்டின் போயிட்டு வர்றது. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஒரு 9:30 ஆப்பில் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வந்ததுக்கப்புறம் டின்னர் வந்து ரொம்ப பசிக்கலை, பட் எனக்கு வந்து கொஞ்சோண்டு சீரியல் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு அன்றைக்கி நான் டின்னர் முடிச்சிட்டோம். அப்புறம் இல்லை கொஞ்சம் டூகோ பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த இதை வச்சு வந்து பசங்கள்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அன்றைக்கி டே வந்து சூப்பராக அந்த மாதிரி எங்களுக்கு போச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது, அதே நேரம் நல்லா வெளியே போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன ஆஸ்டினில் நம்ம வந்து ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.